எல்லார்கிட்டையும் தன்மையா நடக்கிறது இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையா தான் இருக்குது. நீங்க ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, அந்த ஹோட்டல்ல வேலை செய்யறவங்க ஒருத்தர் விடாம எல்லார்கிட்டையும் நீங்க தன்மையா நடந்துக்கிறீங்க, பண்பா நடந்துக்கிறீங்க. நான் கண்டிப்பா சொல்றேன், அப்படி நீங்க உங்க வேலையாட்களை உபசரிச்சீங்கன்னா கண்டிப்பா ஹோட்டல்ல எந்த வேலையும் நடக்காது. நீங்க தான் எல்லா வேலையுமே செய்யணும். நம்ம செய்யலன்னா என்ன, ஓனர் பாத்துக்குவாரு, நம்ம ஓனர் தானே, மதியம் கால் பண்ணி லீவ் போட்டேன்னு சொல்லிக்கலாம். இப்படி எல்லா நேரத்திலையும் பண்பா இருக்கிறது பிரச்சனையை தான் கொண்டு வரும். ரஜினி சொல்ற மாதிரி தான், நல்லவனா இருக்கலாம், ரொம்ப நல்லவனா இருக்க கூடாது. தலைமைத்துவத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பு அவசியமான ஒண்ணு. என்னுடைய வேலை ஆட்களை, எனக்கு கீழே வேலை செய்யறவங்களை என்னுடைய நண்பர்கள் மாதிரி பாத்துக்குவேன் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் என்ன மரியாதை கொடுப்பாங்களோ அதே மரியாதை தான் நமக்கும் கிடைக்கும். சரி, அப்ப இந்த சூழ்நிலையை எப்படி தான் கையாளுறது? நம்பர் 1, கிவ் கிளியர் அன்ஃபில்டர்டு ஃபீட்பேக். தொழில் ரீதியா ஒருத்தர் கிட்ட பேசுறதா இருந்தாலும் சரி, உறவுகளுக்கு இடையே நீங்க பேசுறதா இருந்தாலும் சரி, உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை வெளிப்படையா பேசுங்க, தெளிவா பேசுங்க. நம்மள பல பேர் வெளிப்படையா பேசுவாங்க, ஆனா தெளிவா பேச மாட்டாங்க. உங்க மனசுல தோன்ற எண்ணங்களை வெளிப்படையா தெளிவா மற்றவர்கள் கிட்ட வெளிப்படுத்தினீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி தான் உங்க வாழ்க்கையும் நகரும். நம்பர் 2, லேர்ன் டு சே நோ வித்தவுட் கில்ட். தொழில் ரீதியாகவும் சரி, உறவுகளுக்கு இடையே சரி, மற்றவர்கள் கஷ்டப்படுவாங்க, அடுத்தவங்க கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவும் தலையாட்டி பழகாதீங்க. நோ சொல்லி பழகுங்க. நோ இஸ் அ பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட். எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் இல்லாம தைரியமா நோ சொல்லி பழகுங்க. இப்படி நோ சொல்றதுனால பல நேரங்கள்ல உங்க எனர்ஜி சேவ் பண்ணப்படும், உங்க பணம் சேவ் பண்ணப்படும், உங்க டைம் சேவ் பண்ணப்படும். உங்களுடைய நேரத்தையும் உங்களையும் நீங்க மதிக்கும் போது மற்றவர்களும் உங்களை மதிக்க தொடங்குவாங்க. உதாரணத்துக்கு, நீங்க வெள்ளிக்கிழமை கண்டிப்பான முறையில ஒரு கோயிலுக்கு போறீங்க. இது உங்க சுத்தி இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்க என்ன வேலையா இருந்தாலும் அந்த வேலையை விட்டுட்டு வெள்ளிக்கிழமை அந்த குறிப்பிட்ட கோயிலுக்கு நீங்க போவீங்கன்னா அதனாலேயே உங்களை சுத்தி இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை உங்களை எங்கேயுமே கூப்பிட மாட்டாங்க. எப்பா, அவனுக்கு வேலை இருக்கும்பா, அவன் வெள்ளிக்கிழமை அந்த கோயிலுக்கு போவான்ல, தெரியும்ல உனக்கு, அப்புறம் எதுக்கு அந்த நேரத்தில் அவனை கூப்பிடணும், பிளானை நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நீங்க எப்பவுமே அவைலபிளா இருக்கிற ஆளா இருக்கிறீங்கன்னா அவனுக்கு என்ன வேலை இருக்க போகுது, நான் கூப்பிட்டா அவன் வருவான், அவனுக்கு ஒரு வேலையும் இருக்காது, வீட்டில் உட்காந்து நெட்ஃபிளிக்ஸ் தான் பார்த்துட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லி உங்களையும் மதிக்க மாட்டாங்க, உங்க நேரத்தையும் மதிக்க மாட்டாங்க. அதனால வேலையே இல்லாம இருந்தாலும் நோ சொல்லி பழகுங்க. நம்பர் 3, ரெஸ்பெக்ட் யுவர் லுக்ஸ். நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன், அவங்க செய்யற செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, அறிவை வளர்த்துக்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனா பார்க்கறதுக்கு நாம எப்படி இருக்கணுன்றதுக்காக ஒரு நாளும் முயற்சி பண்ணாதவங்களா தான் இருப்பாங்க. மற்றவங்க என்ன எப்படி பார்த்தா என்ன, எனக்கு தெரியும் நான் யாருன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நீங்க சிந்திக்கிற ஆளா இருக்கிறீங்கன்னா மற்றவங்க உங்களை மதிக்கலன்னா அதுக்கும் நீங்க வருத்தப்படாதவங்களா தான் இருக்கணும். நெக்லெக்டிங் யுவர் லுக்ஸ் இஸ் லைக் பிரிண்டிங் அ புக் வித் நோ கவர். உங்கள் தோற்றத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருப்பது சிறந்த புத்தகத்திற்கு அட்டை இல்லாமல் இருப்பது போன்றது.